மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் சுமன் கவி இணைந்திருக்கிறார். பேசலாம். அண்ணம்மாவினுடைய மகனாக பெட்டி கட்டிட்டு இங்க வந்த நபருக்கு என்ன அடையாளம் இருக்குது திரைப்படத்தை தவிர? விஜய்க்கு ரசிகர்கள் உண்டு, எல்லா கட்சியிலையும் தான் உண்டு. அதிமுகல உண்டு, திமுகல உண்டு, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அவர்கள் எல்லோரையும் இவருக்கு ஓட்டு போடுவாங்களா விஜய்க்கு? அது இல்ல கேள்வி. கட்சியை பார்த்து, கொள்கையை பார்த்து ஓட்டு போட்டவர்கள் இங்க ரெண்டு கட்சியுமே போட மாட்டாங்க. தமிழ் தேசியம் ஒரு சொல்லுவது என்பது சுத்த ரத்தம் தேழுகிற ஒரு அயோக்கியத்தனம். இந்த தமிழ் நிலப்பரப்புக்கு, தமிழ் மக்களுக்கு எது சரியான திசையை கொண்டு சேர்க்கிறதோ, அவர்களுடைய வாழ்க்கைக்கு, சமூக நீதிக்கு, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, கல்விக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு எது வேலை செய்கிறதோ அதுதான் தமிழ் தேசியம். இந்த ரீஜனல் பகுதி மக்களுக்கு நன்மை செய்கிற எந்த கட்சியோ அதுதான் தமிழ் தேசிய கட்சி. இட்லி, சாம்பார், பிரியாணி, பாயாசம் எல்லாம் நிறைந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு தட்டு அப்படின்னு தான் நான் அதை பார்க்கிறேன். சீமானுக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் எதிர்த்தாக நிக்கிறது திமுகவா இருந்தா நான் பேசிடுவேன். மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க இஷ்யூல. ஆனால் பட்டவர்த்தனமாக அவர் அந்த சைடு தான் நிற்கிறார். பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் நிற்கிறார். அதற்கு பேச முடியாத ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல புனிதம் என்பதே கறி சாப்பிடுவது புனிதம் இல்லைன்னு சொல்லுவதே எவ்வளவு பெரிய அயக்கத்தனம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி அறிவிப்பு வந்த பிறகு நம்ம செய்தியாளர்கள் எல்லார் இடத்துலயும் கேள்வி கேட்கும்போது எல்லாரும் சொன்னதான் சீமானும் சொன்னாரு. எல்லாருக்கும் உரிமை உண்டு, தம்பி வரட்டும், வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. இதே சீமான் அவர்கள் இதற்கு முன்பாக, அதற்கு ஒரு 10-20 வருடம் முன்பாக கேள்வி முன் வச்சப்போ, நீங்க ரஜினிகாந்தை எப்படி விரட்டி அடிக்கிறீங்களோ அது போல இதுக்கப்புறம் சினிமால இருந்து எவனும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது இருந்தாலும் அந்த மாற்றம், சரி என்னடா அது அன்னைக்கு அப்படி சொன்னாரு இன்னைக்கு அப்படி சொன்னாருன்னு செய்தியாளர்களும் குழம்பிதான் போனாங்க. அப்படி வரவேற்றாரு, தம்பி வந்தா வரவேற்ப, தம்பிக்கு தோல் கொடுப்ப, தம்பியை பார்த்து பயப்படுது திமுக, மாநாட்டுக்கு ஏன் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு போராடி இருந்தவர் இந்த கொள்கையை அறிவிச்ச பிறகு சடனா அந்த லாரி அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தைகளை விட்டாரு. ஏன் இந்த சேஞ்ச்? இல்ல, கொள்கை அந்த கேள்வியும் இருக்கு இதுலயே. புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் சீமான் அதற்கு முன்பாக பலமுறை சந்திச்சு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் அவர் சொன்னார். அதற்கு பிறகுதான் சீமான் அவர்களும் சொன்னாரு, சீமான் கட்சியை சேர்ந்தவங்களும் சொன்னாங்க. அவரே ஏன் சீமான் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கணும்னு விரும்பலன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து. இல்ல, முதல் விஷயம் என்னன்னா, ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். என்னன்னா, விஜயை பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு இளவட்டங்களின் புதிய வாக்காளர்களின் ஓட்டுகள் எனக்கு வரப்போகுது. இளைஞர்கள், இளைஞர்கள், அதாவது ஒரு டெஸ்ட், ஒரு புதுசா எதையாவது பரீட்சித்து பார்க்க வேண்டும். இந்த சமூகத்தை புதுசா அணுகுகிறவர்கள், ஓட்டு போடுவதால் இந்த ஒரு மாற்றத்தை தலைகளா நிகழ்த்திட முடியும்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட தான் இவங்களுடைய டார்கெட். அவங்கள வெறும் ரசிகர்கள் கூட சொல்ல வேண்டியதில்லை. அவர்களுக்கு நம்ம அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஏதாவது ஒரு மாற்றம் இந்த சமூகத்தில் நடக்கணும், அது என்னுடைய ஓட்டால் நடக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது இது சீமான் தான் அதற்கான மாற்றுன்னு நினைத்து கொண்டவர்கள். இப்போ நான் சேர்ந்து நின்னோம்னா 2 பேரும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்களே தவிர அந்த ஓட்டு எனக்கு வராது. ஒரு ஓட்டில் பகுதி உங்களுடைய அந்த இன்ஃபுளுன்ஸ் உங்களுக்கு பகுதியா இருக்கும். இப்போ விஜய் தனித்து நின்றாரு இருந்தால் இந்த கூடாரம் காலியாகும், இங்க வரும். அது நடந்துச்சா நடக்கலையா? அது விஜுவலா பருப்பொருளா எத்தனை பெர்சன்டேஜ்னு இன்னும் வரல. ஆனால் அது வரும். அது எங்க இருந்து வரும்னா இங்க இருந்தா வரும். அது எல்லா கட்சிக்கும் தான் அந்த இழப்பு இருக்கும். நாம் தமிழர் மட்டுமா இருக்கும்? எல்லா கட்சிக்கும் தான் கண்டிப்பா. அதுதான் நான் சொல்றேன். ரசிகர்கள்னு நான் சொல்ல விரும்பலன்னு சொன்னேன். ஆனா அதனுடைய நுட்பம் என்னன்னா, இப்போ நீ இனிமேல் எந்த கட்சிக்காரனும் எவனும் எந்த நடிகனும் வரக்கூடாது, எந்த சினிமாக்காரனும் வரக்கூடாது. நான் என்ன கேக்குறேன், நடிகன் ஏன் சொல்ற, சினிமாக்காரன் சொல்லி நீங்களே நடிச்சிருக்கீங்களே. நான் சினிமா சொல்றேன், நீங்கள் நடிகர் தானே. அப்போ திரைப்படம்னு ஒண்ணு இல்லைன்னா, அண்ணம்மாவினுடைய மகனாக பெட்டி கட்டிட்டு இங்க வந்த நபருக்கு என்ன அடையாளம் இருக்குது திரைப்படத்தை தவிர? சீமானுக்கு என்ன அடையாளம் இருக்கு?
இல்ல அந்த திரைப்பட கூடத்துல முதல் மேடை தானே உங்களுக்கு அரசியல் வழிகாட்டி. ஆமா, திரைப்படம் கொடுத்த முகவரி தான். அந்த அடையாளத்தை வச்சுட்டு தான் நீங்க வெளியில வந்தீங்க. இன்னைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புகழ் வெளிச்சம் இருக்குல்ல, அந்த திரைத்துறையினுடைய இன்ஃபுளுயன்ஸ் தான் உங்களுடைய பேச்சில், உங்களுடைய நடை உடை எல்லாமே திரைப்படத்தினுடைய எல்லா சாயல் இருக்கு. ஒரு திரைப்படத்தை நீங்கள் மேடையில் நிகழ்த்திட்டு இருக்கீங்க, அதனாலதான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு லைவ், ஒரு ரியாலிட்டி தேவைப்படுது. ஷோவில வந்து ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ரியாலிட்டின்னு இருக்கு இல்லையா? இப்ப அண்ணனை பொறுத்தவரை ரியாலிட்டி ஷோ. அங்க வந்து சண்டை போடுவது கிரீன் ஸ்கிரீன்ல நடக்குது. அதனால ரியலா இவர் மேடையில ஆய் ஊயின்னு கத்துறாரே தவிர. சோ இந்த ரெண்டு ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா? ஒரு பக்கம் விஜயின் திரையை ரசித்தவர்கள், இன்னொன்னு இங்க நடக்கக்கூடிய இந்த வார்த்தை சண்டை இதை ரசித்தவர்கள். இந்த ரசிகர்கள் இன்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகுறாங்க. கட்சியை பார்த்து, கொள்கையை பார்த்து ஓட்டு போட்டவர்கள் இங்க ரெண்டு கட்சியுமே போட மாட்டாங்க. இங்க விஜய்க்கு ரசிகர்கள் உண்டு, எல்லா கட்சியிலையும் தான் உண்டு. அதிமுகல உண்டு, திமுகல உண்டு, எல்லா கட்சியில இருக்காங்க. அவர்கள் எல்லோரையும் இவருக்கு ஓட்டு போடுவாங்களா விஜய்க்கு? அது இல்ல கேள்வி. அது செய்ய மாட்டாங்கல்ல. ஏன்னா அவர்களுக்கு வாக்கு வேறு, டிக்கெட் வேறுங்கிறது தெரியும் இல்லையா? இங்க ரெண்டு படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஒரே நேரத்துல ரெண்டு படத்துக்கு போக முடியும். அங்க ஒரே வாக்கு தான். யாருக்கு போடணும்? இந்த ப்ரையாரிட்டி இருக்குல்ல. இல்ல இப்ப விஜய், ஒரு சந்தேகமான கேள்விதான். விஜய் அவர்களுடைய கொள்கைகளை பார்த்தா ரெண்டு வகையா பிரிச்சிடலாம். ஒண்ணு தமிழ் தேசியம் சார்பானது, இன்னொன்னு திராவிடம் சார்பானது. அப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல இரு தரப்பு வாக்காளர்கள் இருக்காங்க. முத்தரப்புன்னு வச்சுக்கலாம், ஆனா அவங்களும் இதுல அடங்குவாங்கன்றதுனால பாஜகவால இப்போ வரைக்கும் உள்ள வர முடியல. ஒரு பெரும்பான்மையான வெற்றி வாய்ப்பை ஒரு 4-5 தொகுதிகள் கூட பெற முடியல. அப்படிங்கிறதுக்கான காரணம் ஒண்ணு நாம் தமிழர், அதாவது தமிழ் தேசியம், இன்னொன்னு திராவிடம். அப்ப அது ரெண்டையுமே தன் கொள்கைகளை எடுத்திருக்காரு. அதாவது வாக்காளர்கள் ஃப்ரெஷர்ஸா வரும்போது இந்த பக்கமும் போயிடக்கூடாது, இந்த பக்கமும் போயிடக்கூடாது, ரெண்டுமே இங்க இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அவர்கிட்ட இருக்கு, பிக்கிங் பாயிண்டும். அப்படிங்கும் போது அவருக்கு இன்னும் யங்ஸ்டர்ஸோட இது, முதல் வாக்காளர்களோட இதெல்லாம் அதிகரிக்கத்தான வாய்ப்பு இருக்கு. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. அதுதான் இப்போ விஜயினுடைய அஜய் தனித்து நிற்பதன் நோக்கத்தை நான் சொன்னேன். இல்ல எல்லாருமே விஜய் தனித்து நிற்பதனுடைய பொருள் என்பது, தனித்து நிற்பதுன்னா சீமானோடு சேராமல் நிற்பது. அவர் வேற யாரோட சேர்றாருங்கிறது ரெண்டாவது. சீமானோட சேராமல் இருப்பது, சீமானுடைய வாக்குகளையும் சேர்த்து நான் பெற முடியுங்கிற நிலைமையில தான் அவர் தனித்து நிற்க, அது தனியா போறாரு, சீமானை கழட்டி விடுகிறார். ஆனா நீங்க சொல்றீங்க இல்லையா, சீமானுக்கு ஒரு பொலிட்டிக்கல், சரி விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூவோட பாக்குறாரு. அவர் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு சித்தாந்தம். இது என்ன பெரிய சித்தாந்தம்? நான் என்ன கேக்குறேன், ஒரு சமூக பிரச்சனை இருக்குது. இந்த சமூக பிரச்சனையில இருந்து ஒரு கட்சி முகிழ்த்தெழுந்து வருது. அது ஜாதி கட்சியா கூட இருக்கலாம், அது ஒரு ஓபிசி கட்சியா இருக்கலாம், எம்பிசி கட்சியா இருக்கலாம். அந்த கட்சி, அந்த மக்களினுடைய பிரச்சனையில இருந்து இந்த மக்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்ல அப்படின்னு வர்றது வேற. இங்க ஒரு கருத்து இருக்கு, இங்க ஒரு கருத்து இருக்கு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் புதுசா ஒண்ண ரெண்டு வாக்குகளையும் பெறுகிறேன்னு சொல்லுவதே ஒரு அபத்தம் இல்லையா? நான் என்ன சொல்றேன், என்ன அபத்தம் இருக்கு? இப்போ மக்கள் பிரச்சனைக்காக நான் வர்றேன் அப்படிங்கறது அரசியல் கட்சி, அதை வந்து வரவேற்கிறேன் அப்படின்றீங்க. விஜய் அவர்களும் அவருடைய கொள்கைகள், அவரோட அறிவிப்புகளை படிச்சிருப்பீங்க. மக்களுக்கு யாரும் எந்த நல்லதும் செய்யல, நானும் நம்பி பார்த்துட்டேன், யாரும் எதுவும் பண்ணல, இனிமே அவங்கள நம்பி பிரயோஜனம் இல்ல, நானே வரேன் உங்களுக்காக, என்ன இந்த உயரத்துக்கு வளர்த்து விட்டவங்களுக்கு நான் வரேன், நான் பண்றேன்றார். அவர் வந்து பண்ணுவாரா, கள அரசியலுக்கு இறங்கி வருவாரா, வரமாட்டாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும். நான் அந்த கொள்கைகளை பத்தி சொல்றேன். அதுல என்னன்னா, கொள்கைன்னு ஒண்ணு வகுத்து ஒண்ணு வச்சாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய முரண்பாட்டை தான் நானும் சொல்றேன். என்னன்னா, இங்க தமிழ் தேசியம் திராவிடம் இருக்குங்க இல்லையா, முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. தமிழ் தேசியம் ஒரு சொல்லுவது என்பது சுத்த ரத்தம் தேழுகிற ஒரு அயோக்கியத்தனம். இது வந்து ஹிட்லர் பயன்படுத்திய ஒரு பாசிசம். ஹிட்லர் கூட 5 தலைமுறை ஆரியர்களை தேடினார். 5 தலைமுறைகளில் ஆரிய ரத்தம் ஓடணும், இதுதான் அவருடைய டிமாண்ட். ஆனா இங்க இருக்கக்கூடிய பாசிச கோட்பாடு என்பது, இங்க தமிழ் தேசியம்னு சொல்ற சீமான் சொல்லுகிற கோட்பாடு என்பது, ஒரு நீங்க வந்து முந்தின தலைமுறையில வேற ஒருத்தரோட வந்து மிங்கிள் ஆயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பியூரிட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுகிற அயோக்கியத்தனம். இப்படி வந்து நீங்க தமிழ், அப்போ திராவிடம்ங்கிறது உண்மையான தமிழ் தேசியம். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. களரசியலில் இந்த தமிழ் நிலப்பரப்புக்கு, தமிழ் மக்களுக்கு எது சரியான திசையை கொண்டு சேர்க்கிறதோ, அவர்களுடைய வாழ்க்கைக்கு, சமூக நீதிக்கு, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, கல்விக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு எது வேலை செய்கிறதோ அதுதான் தமிழ் தேசியம். இஸ் இட் ரைட்? தமிழ் தேசியம்னு என்னங்க? தமிழ் தேசம், தேசம்ங்கிறதே வந்து கம்யூனிஸ்டுகளினுடைய கட்டமைப்பு. அவர்கள் தான் இந்த தேசத்தை வரையறுக்கிறார்கள், மொழிவழி தேசியம் எல்லாம். இந்த மொழிவழி தேசியத்தில் இருக்கக்கூடிய இந்த ரீஜனல் பகுதி மக்களுக்கு நன்மை செய்கிற எந்த கட்சியோ அதுதான் தமிழ் தேசிய கட்சி. அப்படி இருப்பது திராவிடம் மட்டும்தான். அப்ப உண்மையான தமிழ் தேசியம் இடதுசாரி, பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம்னு ஒரு வார்த்தையை வச்சாங்க. ஏன்னா இது ஒரு வலதுசாரி சித்தாந்தம்.
நாங்கள் ரத்தத்தால் தூய்மையானவர்கள், நாங்கள் ரத்தத்தால் இந்த கலப்பு, அது உங்களால் பேணி காக்கவே முடியாது. 1 மணி நேரத்தில் ஒரு கம்பெனில வேலைக்கு போனீங்கன்னா அந்த பையனும் பொண்ணு லவ் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது இன்னும் கூடுதலா என்ன ஆகுதுன்னா அகமண முறையை நிர்பந்திக்கிற ஒரு அயோக்கியத்தனம். இது எப்படின்னா, நீங்க கருவாப்சிக்குள்ள போங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜாதி அமைப்புக்குள் இவர்கள் பேசுவது மீண்டும் மீண்டும் குடிவெளி தேசியம். இது தமிழ் தேசியமே கிடையாது. அப்போ உண்மையான தமிழ் தேசியம்ங்கிற சித்தாந்தம் இங்க இருக்கும்போது நான் 2ஐயும் மிங்கிள் பண்றேன் அப்படின்னு சொல்லுவதே, அவர்கள் மொழியில் சொல்வதா இருந்தா கருவாட்டு சாம்பார் வைக்கிறேன்னு சொல்றாங்க. சரி, இது சீமானோ மணியரசனோ சொல்லிய வார்த்தை தான். ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஒரு கலப்பது என்பது வாக்குக்காக, உங்களுக்கு கொள்கையெல்லாம் கிடையாது. நீங்க நான் சொல்றேன், விஜய்க்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? எழுதி கொடுத்தா, இதெல்லாம் கொடுத்தாங்க, 2ஐயும் மிக்ஸ் பண்ணி போட்டேன், கலர் வந்துச்சுன்னு சொல்றீங்க. யாரு எழுதி கொடுக்காம படிக்கிறாங்க, மேடையில பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறைவுதான். அதனால நம்ம அதையெல்லாம் வந்து இப்போ இல்ல எழுதி கொடுப்பது, நான் சொல்றேன் அரசியலுக்கு வரவேற்பீங்களா மாட்டீங்களா? அதாவது எழுதி வைத்து பேசுவது தவறு நான் சொல்லல. பிலாசபியே, சித்தாந்தத்தையே வரையறுப்பதற்கு நீங்க ஒரு எழுத்தாளரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட 4-5 பேரையோ நம்ப கூடாது. சித்தாந்தம் என்பது உங்கள் கட்சி கோட்பாடு. நீங்க வச்சிருக்கிறது 2 மிக்ஸ் பண்ற ஒரு வேலை. பிரியாணியையும், அது நான் அதை வந்து கொச்சையா சொல்றதா இருந்தா, ஒரு இட்லி, சாம்பார், பிரியாணி, பாயாசம் எல்லாம் நிறைந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு தட்டு அப்படின்னு தான் நான் அதை பாக்குறேன். சீமான் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திமுக வந்து ஒரு முருகன் மாநாடு நடத்துச்சு. அப்ப அவர் பேசினாரு, நான் தான் வந்து தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு நான் தான் முதல்ல வேலை தூக்கினேன். இவங்க வந்து இன்னைக்கு சனாதானத்துக்கு எதிராக பேசினோன்னே இவங்க வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க, இவங்க என்னைக்கு வந்து முருகரை கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு கொந்தளிச்சு பேசினாரு பல பிரஸ் மீட்ல. இன்னைக்கு முருகருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ரொம்ப மௌனம் காத்தாரு. நேத்து தான் வந்து, அதாவது இடைத்தேர்தல்லாம் முடிஞ்சு வாக்குப்பதிவுலாம் நிறைவடைந்த பிறகு நேற்று வந்து ஒரு அறிக்கையை வெளியேற்றிருக்காரு. நம்ம எல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான், அமர்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படிங்கறதுதான், அதாவது சுமூகமா அப்படிதான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. மத்தபடி அது சிக்கந்தர் மலைதானோ இல்ல கந்தர் மலைதானோ இல்ல அந்த பகுதி மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க, ஏன் இந்த அமைப்புகள் போய் பிரச்சனை பண்றாங்கன்னோ நடக்கக்கூடிய பிரச்சனையை பிராக்டிக்கலா பேசல. அதாவது சும்மா ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. ஏன் இந்த மௌனம்னு நினைக்கிறீங்க? அதாவது பெரியாரிஸ்டுகளோடு சண்டையிட்டு நாங்கள் சங்கி என்றால் சக நண்பன் பெரியாரிஸ்டுக்கு பதில் சொல்லும் போது ஈஸியா இருக்கும். மக்களுக்கு பதில் சொல்லணும்ல. இப்போ நீங்க திருப்பரங்குன்றம் மக்களுக்கு இந்த விஷயம் அப்படி கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து ஒன்னாதான் இருக்கிறோம், மாமா மச்சான் சீயான்னு நாங்க ஒன்னா இருக்கிறோம், எங்களுக்குள் மதபேதம் கிடையாது, எங்களுக்குள் உறவு பேதம் கூட நாங்க நட்பா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ எங்கேயோ இருந்து ஜுனூன் சேட்டையெல்லாம் பிடிச்சி வண்டி அமர்த்தி கொண்டாந்து வெளியில லாட்ஜில் தங்க வச்சு கூட்டு வந்திருக்கீங்க, இந்துன்னு வேஷம், அதாவது இங்க இருக்கக்கூடிய இதுன்னு சொல்லி. இப்படி கூட்டத்தை காண்பிக்கிற நீங்கள் இந்த மக்களுக்கு ஒவ்வாத அரசியலை செய்றீங்க. இப்ப நடைமுறையில நீங்க மக்களோடு சந்திக்க வேண்டியது. இப்ப சீமானுக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் வந்து எதிர்த்தாக நிக்கிறது திமுகவா இருந்தா நான் பேசிடுவேன், மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க இஷ்யூல. அப்போ மக்களுக்கு எதிராக பதில் சொல்ல முடியாது. இன்னும் கூடுதலா என்னன்னா, சிறுபான்மையினரின் நலத்தை நலத்தில் இருப்பவன்னு தன்னை காட்டிட வேண்டியிருக்குது. அப்போ 2 பக்கமா இருக்குது. அதனால மௌனம் காக்குறார். ஆனால் பட்டவர்த்தனமாக அவர் அந்த சைடு தான் நிற்கிறார். பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் நிற்கிறார். அதற்கு பேச முடியாத ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ கண்டிப்பாக இவர் தன்னுடைய வேஷத்தை கலைத்து நாளைக்கே அஜெண்டா மாறிச்சுன்னா பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. இன்னொன்னு, இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும், அதாவது பாஜக நடந்து கொள்வது என்பது அவர்கள் ஒரு வடநாட்டை போல இந்த ஒரு இடத்தை எடுத்து ஒரு கலவரத்தை உருவாக்கணுங்கிற திட்டத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த கட்சி பலியாக போகிறது அப்படின்னு நமக்கு தெரியல. முதல்ல இத வந்து இந்து முஸ்லிம் திமுக பாஜக இப்படின்னே பார்க்காதீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இது புனிதமான மலை, திருப்பரங்குன்ற முருகனோட மலை. முருகன் மலையில இந்த அவங்க என்ன சொல்றாங்க, அது புனிதமான இடம், அந்த இடத்தில் கறி வெட்டக்கூடாது. அதோட பொருள் என்ன? 97% இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத இந்து மக்கள், உயர் சாதிகள் அல்லாத இந்து மக்கள் கறி சாப்பிடுகிறவன் தான்.
இந்துன்னு நீங்க சொல்லுகிற அந்த பிராக்கெட்டுக்குள்ளதான் நாங்களும் இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த மலை புனிதம், எது ஒன்று புனிதமோ அதுல கறி இருக்கக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்ப எங்களுடைய கருப்பசாமி கோயில்ல கறி உண்டு, எங்களுடைய செட்டியாபத்து கோயில்ல கறி உண்டு, எல்லா கோயிலையும் கறி சுடலைமாடன் கோயில்ல கறி உண்டு, பலர் இருப்பாங்க. ஆமா, அவர்களே முடிச்சு பிரியாணி சாப்பிடாம அவங்க போனதே கிடையாது. நாம என்ன சொல்றோம்னா பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போனதெல்லாம் அவங்களுடைய சரித்திரம். இப்படி இருக்கும்போது இது புனிதமான இடம், அதனால இங்க கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவதே இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துறது இல்ல, 97% இருக்கிற இந்துக்களை இழிவுபடுத்துவது. நீங்க இஸ்லாமியர்களை ஒரு வச்சிருக்காங்க, இன்னைக்கு தலித்துகளையோ இஸ்லாமியர்களையோ அடையாளப்படுத்துவதுன்னு ஒரு காரணம். உங்களைத்தான் அவன் சொல்றான், நாளைக்கு உங்க பக்கம் திரும்புவான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப நீ ஏன் கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? கண்டிப்பா. அதுதானே ஏற்கனவே ஜெயலலிதாவே பண்ணாங்களே, ஆடு கோழி தடை விதித்து. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்க பெரியப்பா எங்க பெரியம்மா கோயில்ல ஆடெல்லாம் வளர்த்துட்டாங்க, வெட்டுவதற்கு போய் நிக்கும்போது அவ்வளவு போலீஸ் குவிச்சாங்க. அப்ப இந்த நிலைமைக்கு வெகு மக்களை, பார்ப்பனர் அல்லாத மக்களை, கறி சாப்பிடுகிற மக்களை நிறுத்துகிற வேலையை இவர்கள் செய்வார்கள். ஏதோ இது பாய்க்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்கிற சங்கி புல்லா உங்க பக்கம் திரும்புவா. முதல்ல புனிதம் என்பதே கறி சாப்பிடுவது புனிதம் இல்லைன்னு சொல்லுவதே எவ்வளவு பெரிய அயக்கத்தனம். உன்னுடைய உணவு தீட்டு, இதை தின்றால் தீட்டுன்னு சொல்றாங்க. நான் இன்னும் கேவலமா சொல்றேன், மாட்டு சாணி உனக்கு புனிதம், மாட்டு மூத்திரம் உனக்கு புனிதம், மாட்டு கறி உனக்கு தீட்டா? அப்ப மாட்டுக்கறியா இருந்தாலும் சரி, ஆட்டுக்கறியா இருந்தாலும் சரி, கோழிக்கறியா இருந்தாலும் சரி, கறி தீட்டு, கழிவு புனிதம்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தோட நீ சேர்ந்துக்கிட்டு நிக்கிற. இது பாய்க்கும் உனக்குள்ள பிரச்சனை இல்ல, இது உனக்கு உள்ளேயே இருக்கிற இந்து மதத்துக்குள்ளேயே இருக்கிற சனாதன இழிவு. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இத வெறுமனே கட்சிகளுக்குள்ள பிரச்சனை, நிர்வாக ரீதியான பிரச்சனைன்னு பார்க்க மாட்டீங்க. இதை உங்களால் இப்படி அணுகினால் மட்டும்தான் எதிர்வினை ஆற்ற முடியும். இத்தனை பேர் ஏன் வந்தாங்க? ஒரு மத்திய பிரதேசமாக, ஒரு உத்தரப்பிரதேசமாக மாற்ற முயற்சி ஒண்ணு. இதை நீங்க பிலாசபிக்கலி புரிஞ்சா மட்டும்தான் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் புரிஞ்சு. என்ன பண்ண ஆயிடும்னா அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க, அவர்களை ஆட்சியில் இருந்து செயல்பட விடாமல் தடுப்பதற்கு என்ன உண்டோ அதையெல்லாம் செய்வார்கள். நான் என்ன கேள்வி கேட்கிறேன், அம்பேத்கர் சட்ட அமைச்சரா இருந்துட்டு ஏன் கையை கழுவிட்டு தூர வராரு? ஒரு சட்டத்தை வகுத்த மாமேதையாலேயே சட்டத்தை டிரைவ் பண்ண, அதாவது நான் உருவாக்கிய கார் தான் என்னாலே ஓட்ட முடியலன்னா டிரைவர் வேலையை விட்டுட்டு தூரம் வந்தாரு. எவ்வளவு பெரிய கேவலம்! இந்த நாடு சந்தித்த ஒரு மிகப்பெரிய அவமானம் இல்லையா? அது அம்பேத்கருக்கா கேவலம், நமக்குள்ள கேவலம். அதாவது ஒரு பெரிய அமைப்பு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள நீங்க இருக்கீங்க. என் கையை பிடித்துத்தான் அவர்கள் எழுதினார்கள் ஒரு பதில் சொன்னாரா சொல்லலையா? அப்ப ஒரு திமுக மாத்திரம் அது எப்படி நீங்க விதிவிலக்கா இருக்க முடியும்? அவர்கள் கையை, அவர்கள் நினைத்ததை எழுதுவதற்கு எல்லா வழியும் அங்க வச்சிருக்காங்க. வெறுமனே நீங்கள் அரசு எந்திரத்தை பார்த்து கையை காட்டாதீங்க. நீங்க என்ன எதிர்மறையாற்றுறீங்க? நான் என்ன சொல்றேன், நாளையில இருந்து பாஜகவுக்கு எதிராக கறி தீட்டு என்ன சொல்றாங்க, கறி வெட்டுகிற போராட்டத்தை, ஆடு கோழி தின்கிற போராட்டத்தை அறிவிங்க. ஒவ்வொரு கோயில்லையும் கடாவெட்டு விருந்து வைங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அதை கொண்டாடுங்க. பாஜகவின் முகத்தில் சாணி இடியுங்கள், இந்துத்துவத்தை சாணி இடியுங்கள். அன்னைக்கு தான் நீங்க பிழைக்க முடியும். அது பாயோட பிரச்சனை நீங்க நினைச்சீங்கன்னா, அது சிக்கந்தர், அது திருப்பரங்குன்ற பிரச்சனை நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு அயோத்தியாக மாத்துவதற்கு அது அங்க போய் ஏதாவது என்றைக்கும் நடக்கணும்ல. இந்த புள்ளியில இருந்து அதை ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம். நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. முதல்ல ஐபோனை காட்டி பேசினாரு. எல்லாத்துக்குமே நம்ம சீனாவை தான் நம்பி இருக்கணுமா, எல்லாமே வாங்கதான் செய்யணுமா, எதுவுமே இங்க தயாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு, ஐபோன் கவர்ல இருந்து அந்த சிப்ல இருந்து சிம்ல இருந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி உரக்க பேசியிருந்தாரு. தொடர்ந்து அதோட பகுதியாக நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த சில விஷயங்கள், முறைகேடுகள், இது தொடர்பாகவும் பேசியிருந்தாரு. அதற்கு பிரதமர் அவர்களும் எதிர்வினையாற்றியிருந்தார். இது பத்தி நான் உங்களுடைய கருத்து. பிரதமர் அவர்கள் ஒரு மாவோயிஸ்டை போல நீங்கள் பேசுகிறீர்கள் அப்படின்னு எதிர்வினையாற்றுறாங்க. அதாவது ராகுல் காந்தி அவர்களை குறிப்பிட்டு சொல்லல, ஆனா அவருடைய பேச்சு ஆரம்பமே அதுவாதான். அதாவது இப்படி பேசுறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் அது மாவோயிஸ்ட். நான் இன்னொரு சொல்றேன், ராகுல் காந்தி ஒரு முற்போக்கான ஒரு கண்ணோட்டம் கொண்டவர். அவர் ஜனநாயக ரீதியாக கண்ணோட்டது மட்டும் இல்ல, அவருடைய நீங்க ஹெரிடிட்டி பாரம்பரியமே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நேரு அவருக்கு ஒரு முற்போக்கான கண்ணோட்டம் உண்டு. சோசியலிசம், ஜனநாயக சோசியலிசத்தை வலியுறுத்தியவர். பிலாசபிக்கலி மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி அவங்களுடைய அப்பா யாரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கும்
இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தாராளவாதம் இருக்கு இல்லையா, அதை வந்து அறிமுகப்படுத்தியதே அவர் தான். சோ முதலாளித்துவ தாராளவாதம் தான். இன்னைக்கு அவருடைய பிள்ளை அதற்கு முரணாக பேச வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு வந்து நிக்குது. அதாவது என்னன்னா, உற்பத்தியில் முன்னணியில் இருக்கிற நாடு தான் நாளைக்கு வலுவாக நிற்குங்கிற கட்டத்திற்கு இந்தியா வந்துருச்சு இல்ல, அமெரிக்காவே வந்து நிக்குது. அமெரிக்காவின் டாலர் சுப்ரீமசிக்கே இன்னைக்கு ஆபத்து வந்து நிற்கிறது. சீனா இன்னைக்கு நீங்க சீனாவிட்ட வாங்கி மேக் இன் இந்தியா திட்டம் என்னாச்சு? மேக் இன் இந்தியா நீங்க ஒண்ணு ஆரம்பிச்சீங்க, இந்தியாவிலே தோல்வி. அதை பற்றி நீங்க சொல்லவே முடியாத. ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பது இல்ல விஷயம், நீங்க என்னைக்கு ரிபன் கட் பண்றது இல்ல விஷயம். இத்தனை வருஷம் நாங்க இந்த வீட்டுல வாழ்ந்தவங்க தான் பெருமை. அப்போ நீங்க தயாரிப்போன்னு சொல்லி ரிப்பன் கட் பண்ணதோட அது நிக்குது. ஒத்தை செங்கலோடு எப்படி எய்ம்ஸ் மருத்துவமனை நிக்குதோ அதே மாதிரி உங்களுடைய திட்டமும் அங்கே அதே இடத்துல. வெளிநாட்டுல இருந்து வாங்குறீங்க, இங்க ஃபிட்டிங் மட்டும் பண்றீங்க, அசம்பிளிங் மட்டும் பண்றீங்கன்னா எவ்வளவு பெரிய மோசமான நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதுவும் குறிப்பா சீனா கிட்ட வாங்கி நீங்க அசம்பிள் பண்றீங்க. இதைத்தான் அவர் சொல்றாரு. இப்போ நீங்க அமெரிக்கா இந்த சிக்கலை இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. எல்லாமே ப்ரொடக்ஷன் அங்க இருக்கு, பிராண்ட் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அன்னைக்கு சந்தை காணாமல் போயிருது. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கே ஒரு டீப் சீக்குங்கிற ஒரு சாட் ஜிபிடி ஒன்ன கொண்டாந்து, அதாவது அதுக்கு எதிராக கொண்டாந்துட்டு ஒரே நாளையில லட்சக்கணக்கான கோடிகளை காணாமல் அடிச்சு வீழ்த்த முடியும்னா எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை சீனா செய்கிறது. இப்ப இதுக்கெல்லாம் எதிர்வினையா நீங்க என்ன ஆற்றுனீங்க? இந்தியா பெரிய நாடுன்னு சொல்றீங்க இல்லையா, பரப்பளவில் சீனா அளவிற்கு பெரியது. இன்னைக்கு சீனாவை விட அதிகமான மக்கள் தொகையில் பெரியது. மனித வளம் இருக்கு இல்லையா, மனிதன் ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க பயன்படுத்தினீர்களா? ரிசல்ட் என்ன? அதைத்தான் கேட்கிறேன். சரிங்க, இவ்வளவு நாள் நீங்க வந்து காங்கிரஸை கை காட்டிட முடியும், 10 வருடங்களுக்கு மேல நீங்க ஆட்சி பண்ணிட்டீங்க, என்ன பருப்பொருளான மாற்றத்தை உருவாக்கினீர்கள்? இதை கேட்கிறாரு. ஒருவேளை உங்களால் மாற்ற முடியலன்னா நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் சொல்கிறேன், ரெப்ரசன்டேஷன் பத்தி பேசியிருக்கிறாரு. சோ இதெல்லாம் அதாவது சமூகத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்படுவது அப்படின்னு பேசுறாரு. இது ஏதோ வந்து அவருடைய கருணையில் இருந்தோ அன்பில் இருந்தோ பிறக்கல, இது ஒரு சக வாழ்வுக்கான நீதிங்க. எனக்கு நீங்கள் உரிமை கொடுத்தால்தான் இந்த அமைப்புக்குள் நீங்கள் நிம்மதியாவே இருக்க முடியும். இதுதான் பொதுவான விதி. நான் நிம்மதியா இருக்கணும்னா உங்களை நிம்மதியா வச்சிருக்கணுங்க ஒரு சகமான ஒரு பிலாசபி. அததான் அவர் பேசுறாரு. நீங்க 97% இருக்கக்கூடிய ஓபிசிகளுக்கு எஸ்சி எஸ்டிகளுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கவில்லை. நீங்க கொடுக்கலாம் என்ன பண்ணுவீங்க? கொயவன் ஆகுறதுக்கும் மாடு வைக்கிறதுக்கு குலத்தொழில் செய்வதற்கும் நீங்க வந்து திட்டம் வகுப்பீர்கள். எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அவர்கள் மிகப்பெரிய ஃபேக்டரியை வச்சு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கு டன் கணக்கில் பொருட்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு சீனா. நீங்க மறுபடியும் மட்பாண்டத்தை காலையில இருந்து சாயங்காலம் வரலும் ஒன்ன உருட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் வந்து சப்சிடி கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு பெரிய அசிங்கம். அப்போ இந்த திசைக்கு போனீங்கன்னா கற்காலத்துக்கு தான் போய் நிற்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அமைச்சரவையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வெற்றிகளுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பாஜக அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியர் கூட இல்ல. இது முதல் முறை கிடையாது. எவ்வளவோ நிர்பந்தத்தை கொடுத்தும் அவங்களால ஒரு இஸ்லாமியர் கூட கூட்டணி கட்சியினரால கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ அயோத்தி கோயில் ஆகட்டும், இல்ல இங்க திருப்பரங்குன்றம் ஆகட்டும், இல்ல எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்களுடைய சித்தாந்தமாவே அது இருக்கு அப்படிங்கறத அதை ஏன் பெருசா எதிர்கட்சிகள் பேசல, விமர்சிக்கல, அதற்காக ஏன் நிக்கல அப்படிங்கிற ஆரம்ப புள்ளியே அங்க இருக்குல்ல. இல்ல, முதல்ல எதிர்கட்சிகள் போராடுவது எல்லாமே முதல்ல நம்ம கண்ணுக்கு வருகிற அளவிற்கு அவர்கள் ஊடகத்தில் வெளிவருகிறதாங்கிற கேள்வி இருக்குல்ல. எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுங்கிறதே முழுக்க வலதுசாரி கண்ணோட்டத்தோட போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு கருத்தை நாம சொல்றோம்னா நல்ல கருத்தையோ சரியான கருத்தையோ கொண்டு சேர்ப்பதற்கு ஊடகம்ங்கிறதெல்லாம் மாறி அவர்களுக்கு தேவையான, அதுதான் கோடி மீடியான்னு நம்ம சொல்றோம், அது எல்லாம் அதுதான் உண்மையா நடந்துகிட்டு இருக்குது. சோ நம்ம முழுக்க எப்பவுமே ஆப்போனண்டா நீங்க ஏன் வேலை செய்யல அப்படின்னு கேட்கறது ஈஸி. அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க இங்க திமுகவை எடுத்துட்டாலும் சரி, அங்கே காங்கிரஸ் எடுத்துட்டாலும் சரி, இங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இது ஈஸி. ஆனா அவர்கள் எந்த அளவிற்கு முடக்குகிறார்கள் அதை நாம பரிசீலிக்கணும். மீண்டும் மீண்டும் நாம பேச வேண்டியது எப்படி முடக்குகிறார்கள். அப்போ ஜனநாயகத்தின் குரல் வலையை திட்டமிட்டு பாஜக முடக்குகிறது. உண்மையான தேவையான வாதங்களை வெளிவருவதை தடுத்து நிறுத்துகிறது. இன்னைக்கு ஒரே வரியில மாவோயிஸ்ட்னு சொல்லுவதன் மூலமாக என்ன சொல்றாருன்னா எதிர்கருத்தாளர்களை எல்லாம் ஒரு தீவிர போக்குடையவர்கள்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு எதிர்நிலை கண்ணோட்டத்தோட நிறுத்துறாங்க. உண்மையிலேயே எது மோசமான நடவடிக்கை? நீங்கள் மக்களுக்கு எதிராக செய்கிற ஒரு ஃபேக்டரி கிடையாது, முன்னேற்றத்துக்கான எதுவும் கிடையாது.
நீங்க வந்து கோயிலை கட்டிட்டு அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, மக்களை நிராகரிக்கிறாங்க. அப்பமும் கூட நீங்க மீண்டும் இந்த மதவாத கண்ணோட்டத்தோட தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்கிறது தான் இவர் சொல்லுகிறார். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க ஒரு இந்த டெக்னாலஜிக்கல் வளர்ச்சி ஒன்று நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான தகுதி, அடிப்படை தகுதி இந்த பாஜகவிற்கு இல்லவே இல்லை. அவருடைய சிந்தனை போக்கிலே கிடையாது. அதை வந்து நிகழ்த்தக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு நம் கண்ணில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். சிறப்பான உரையை கொடுத்திருந்தார். தேவையாவும் இருக்கு இந்தியாவிற்கு. ஓகே. அப்புறம் சிறுபான்மையினர் ஒருவர் கூட இல்லை அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதாவது ஒரு நல்ல டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து கடைசி கண்ணியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதுதான். அதாவது இன்னைக்கு ஒரு பேருந்து 12 அடிக்கு 12 மீட்டருக்கு ஒரு மிக நீள பேருந்து அமைக்கிறார்கள். அதை வந்து தரைதளம் வரலும் அந்த பேருந்து இறங்கி கீழே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள வழிவிட்டோம்னு அதை சொல்றாங்க. அந்த பேருந்தை அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. என்ன இருக்கு? எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க? விஷயம் அது இல்லை. கடைக்கோடியில் இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளி கூட இந்த பேருந்துக்கு வர வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை மாற்றுத்திறனாளி வருகிறார்கள்ங்கிறது 2வது கொஸ்டின். அதை உத்தரவாதப்படுத்த வேண்டியது வேற. நான் போனா இங்க ஒரு பேருந்து எனக்காக இருக்கும்னு ஒரு மாற்றுத்திறனாளி நம்பணும். அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த ரெப்ரசன்டேஷனை காலுள்ள ஒவ்வொருவனும் சிந்திக்கணும். சரிங்களா? மற்ற திறன்கள் வாய்த்தவர்கள் ஒவ்வொருவனும் சிந்திக்கணும். அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? பிற புலன்கள் சரியாக இருக்கிறவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் சேம் ப்ராசஸ் நீங்க ஒரு பெரும்பான்மையாக இருக்கிறீர்கள்னா, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய வீக்கர் செக்ஸ் பெண்ணுன்னா பெண்ணுக்கு முன்னுரிமை, ஆதிக்கம் செலுத்துகிற நீங்கள் சமூகம்னா ஆதிக்கம் இல்லாத சமூகத்தை நீங்கள் கை தூக்கி விடு. இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து அம்பேத்கரும் இதைத்தான் சொல்லுகிறார். இவரு சமீபத்துல ஒரு மீட்டிங்ல பிரகாஷ் ராஜ் சொன்னார், சிறுபான்மையினருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது, அவர்களுடைய முன்னுரிமை கொடுப்பது என்பது பெரும்பான்மையினுடைய ஒரு கடமைன்னு சொன்னாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னாரு. இந்த கடமை உங்களுக்கு இருந்தால், ஜனநாயக கடமை இது, ஜனநாயகத்தில் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செய்வீர்கள். அவர்களுக்கு அடிப்படையிலேயே ஜனநாயகத்தன்மையே கிடையாது. அவர்கள் ஒரு பாசிஸ்டுகள். அவர்கள்ட்ட நீங்க இந்த ஜனநாயக விளிம்பிகளை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதை மாற்றணும்னு சொன்னா கட்சிக்குள்ள மாற்றம் வேண்டாம், கட்சியே மாற்றணுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, கடைசியா இந்த கும்ப மேளா நிகழ்ச்சி தமிழ்நாட்டுல ஒரு ஏர்போர்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதுல ஒரு 5 பேர் உயிரிழந்தது மிகவும் வருந்தத்தக்க நிகழ்வு தான். அது வந்து தேசிய ஊடகங்கள் வரைக்கும் பேசப்பட்டது. ஆளும் கட்சி நோக்கி பல கேள்விகள் வைக்கப்பட்டது. நியாயமான கேள்விகள் தான், வரவேற்கிறோம் எல்லாருமே. யாரா இருந்தாலும் ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படிங்கறதா எல்லாருடைய நோக்கம். சமீபத்துல கும்பமேளா நடத்தப்பட்டது. அதுல பல உயிர்கள் பலியானது. இன்னும் பலர் மருத்துவமனையில் இருந்தாங்க. யாரு நிலைமை என்ன என்பது யாருக்கும் தெரியல. ஏன்னா அபிஷியலா ஒரு அறிவிப்பு இத்தனை பேர் உயிர் பலி ஆயிருக்காங்கன்னு வரல. குடியரசுத் தலைவர் உரையில கூட சில அசம்பாவிதம் நடந்தது, அதற்கு வருத்தங்கள் அப்படிங்கறதான் பதிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நடந்தும் அதற்கு பிறகும் அதே நதிக்கரையில போய் பிரதமர் மோடி அவர்கள் நீராடுகிறார். இத வந்து எப்படி எடுத்துக்கிறது? யாருமே இதை பத்தி பேச. எங்களுக்கு வந்து மக்களை பற்றி கவலையே இல்லை. எங்களுக்கு எங்களுடைய படாடோபத்தை, எங்களுடைய மத அடையாளத்தை உலகின் கண்களுக்கு காட்ட வேண்டும். நீங்க இத்தனைக்கு ஒரு நாளைக்கு 3 கோடி பேர் வந்தார்கள், 2.5 கோடி வந்தார்கள், இன்றோடு சேர்த்து 34 கோடி பேர் வந்து விட்டார்கள், இன்றோடு சேர்த்து 28 கோடி. இந்த கவுண்டிங் சொல்வதிலே இவர்கள் கவனம் இருக்கிறார்கள். நீங்க இத்தனை கோடி பேரை ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? அதுதான் நடக்கும். நீங்க 30 பேர் இல்ல, நீங்க கணக்கில் வராதது ஏகப்பட்டதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய, அதாவது உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவே சொல்றாரு, கணக்கில் இவர்கள் சொல்லவே இல்லை, இறந்தவர்கள் 30 பேர்னு சும்மா சொல்லியிருக்காங்களே தவிர சரியான தகவலே இல்லைன்னு அவர் சொல்றாரு. இதுதான் உண்மை. அப்போ 86ல 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற வரலாறு எல்லாம் இருக்குது. இது எல்லாம் எல்லையற்ற நபர்கள் ஒரு இடத்தில் குவிக்கப்படும் போது மூச்சு திணறல் எல்லாமே வரும். இதனுடைய விளைவுதான் இது. அப்ப இவர்களுக்கு நோக்கம் வந்து இத்தனாயிரம் கோடி பேர் வந்திருக்காங்க, இத்தனை கோடி பேர் வந்திருக்காங்க. அதே நிகழ்வுல ஹிஸ்டரி இருந்தும் அதற்கான ஏற்பாடுகளை அந்த அளவுக்கு பண்ணல. ஏற்பாடுங்கிறது வந்து நான் என்ன சொல்றேன், ஏற்பாடு செய்தாலுமே முடியாதுங்கிறேன். நான் என்ன சொல்றேன், ஏற்பாடுங்கிறது என்னன்னா இத்தனை கோடி பேர் முதல்ல நீங்க வராம வச்சிருக்கிறதா ஏற்பாடு. இத்தனை கோடி பேர் ஏன் வருகிறீர்கள்? பாதிக்கு பாதியில விஐபிக்களுக்கான பாதைன்னு ஒண்ணு நம்ம பாத்திருப்போம், பிளைட் ஷாட்ல நம்ம வந்து பாத்திருக்கோம். அது வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கு.
விஐபிக்கள் ஒரு நேரம் வர போறாங்க, ஒரு நேரம் வர மாட்டாங்க. எல்லா நேரமும் 24/7 வரப்போறது கிடையாது. ஆனா மக்கள் அனைவரும் அதே ஈக்குவலா அதே அளவுலதான் வந்து போறாங்க. 24 மணி நேரமும் அவங்க குவிந்திருக்காங்க. அப்ப அதை குறைச்சிருந்தா இங்க கொஞ்சம் இந்த கூட்டம் நெரிசல் இதெல்லாமே இது ஒரு வாய்ப்பு. இது ஒரு நீங்க சொல்ற ஒரு சஜஷன். ஒன்று அதை குறைத்திருக்கலாம், அல்லது விஐபிகளுக்கு ஒரு டைமை கொடுத்துட்டு மிச்ச நேரம் முழுவதுமா திறந்து விட்டுருக்கலாம். இப்படிங்கறதெல்லாம் ஒரு கண்ணோட்டம். என்னைய பொறுத்தவரையிலும் நீங்க 34 கோடி பேர் வந்தாங்க, 28 கோடி பேர் வந்தாங்கன்னு நீங்க விளம்பரம் போடும் போதே இந்த மாதிரியான நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். நீங்க ஓபன் பண்ணியே விட்டாலும் கூட நெருக்கடியே வராதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு, நீங்க இந்த பிளைட் ஷோ நடந்தப்போ நடந்த அசம்பாவிதத்தை சொன்னீங்க. எவ்வளவோ எச்சரிக்கையாகவும் அதுக்கு எவ்வளவோ முன் தீர்மானிப்போடு எல்லாம் நின்ன போதும் கூட ஒரு குறிப்பிட்ட டைமிங்ல ஷோ முடிஞ்சிச்சு, ரிட்டர்ன் போற கூட்டம். ஷோ பாக்குற தண்டியும் ஒண்ணும் நடக்கல, ஷோ நடந்துகிட்டு இருக்க தண்டியும் ஒண்ணும் நடக்கல. ஷோ முடிந்த அடுத்த நிமிஷமே இந்த மாதிரி ஒரு உடனே ரிட்டர்ன் வந்ததுதான் தப்பு. குறிப்பிட்ட அளவு சரியா பேசிக் நீட்ஸ் ஆன தண்ணி இந்த மாதிரியான பொருட்கள் இல்லாததும் ஒரு காரணம். தண்ணி இதெல்லாம் ஏற்கனவே வச்சிருந்தாங்க. அதை சரியா, அதாவது சரியா இவங்க ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க. ஏன் தண்ணி இல்லாம இருந்தது அதுக்கு முன்னாடி வரலாம். அதாவது இந்த ரிட்டர்ன் வந்தாங்கல்ல அதுக்கு முன்னாடி வரலுமே அந்த இஷ்யூ ஆகல. என்ன சொல்றது, இங்க பிளைட் ஷோவை பொறுத்தவரைன்னு சொல்றேன். இந்த பிளைட் ஷோல இவர்கள் திரும்பி வந்த போதுதான் அவ்வளவு மாற்றம் நடந்திருக்கு. அவ்வளவு பிரச்சனையா அந்த குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்துல நடந்ததுதான். அப்ப அது முன்னுடைய தீர்மானிக்க முடியாத இடத்துல நடந்துச்சு. இங்க நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது இங்க நான் தீர்மானிச்சுதான் இருக்கேன். நிறைய பேர் வரணும், வர்றதை ஃபுல்லா விளம்பரப்படுத்தும். இவ்வளவு வந்திருக்காங்கும் போது எல்லா மக்களும் அந்த திசைக்கு போவாங்க. வருகிறவர்களை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புகிற அல்லது சரிபடுத்தி விடுகிற செட்டப்பை இவர்கள் உருவாக்காமல் இருப்பது என்பது எண்ணிக்கையை காட்டுவதற்கு தான். இத்தனை எண்ணிக்கையை நீங்க காட்டினீங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு பேர் சாவாங்கிறது என்னுடைய கருத்து. இவர்களுக்கு மக்கள் மேல் அக்கறை என்பது கிடையாது. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் சுமன் கவி இணைந்திருந்தார். அவருடைய நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தோம், நீண்ட நெடிய விளக்கங்களை கொடுத்திருக்கார். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.